हरि ओम सुप्रभातम இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி சித்திரை 17 விஸ்வாவசு வருடம் உத்தராயண புண்ணியகாலம் வசந்த ருத்து சௌரமான ரீதியாக மேஷ மாசம் சாந்திரமான ரீதியாக வைசாக மாசம் சுக்லபக்ஷம் திருதியை மாலை 6:43 வரை வாரம் சௌமிய வாரம் புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரம் சோகரநாம யோகம் கரஜகரணம் இன்றைய ஸ்ராத்த திதி திருதியை ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை இன்றைய சூரிய உதயம் நேரம் காலை 6:09 சூரிய அஸ்தமன நேரம் 6:23 இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இன்றைய விசேஷ தினம் அக்ஷய திருதியை இன்றைய புண்ணிய நாள் அக்ஷய திருதியை நம்ம காஞ்சி காமகோடி பீட்டாதிபதி 71வது பீட்டாதிபதியாக சந்நியாசம் ஸ்வீகரணம் எடுத்துக்கும் தினம் இன்று ரொம்ப விசேஷமான புண்ணிய காலம். அக்ஷயம் அப்படின்னாலே குறைவில்லாதது அப்படின்னு அர்த்தம். குறைவில்லாத இந்த அக்ஷய திருதிய புண்ணிய காலத்துல நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக ஆச்சாரியால் 71வது பீட்டாதிபதியாக இப்போ அலங்காரம் பண்றதுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் ரொம்ப விமர்சையாக யதோக்தமாக காஞ்சி காமாட்சி கோவில் போனா ஜேன்னு கூட்டமா இருக்கு. அப்படி எல்லாரும் ஆனந்தப்படும்படியாக பெரிவா ஏற்பாடு பண்ணி இன்னி முதல் நமக்கு புது குரு ஜெகத்குரு 71வது பீட்டாதிபதியாக அவர் நமக்கு அனுகிரகம் பண்ண போற குருவோட அனுகிரகம் நமக்கு எல்லோருக்கும் வேணும். அதனால இன்றைய முதல் இந்த அக்ஷய திருதிய புண்ணிய காலத்துல நம்ம எத்தனை தானங்கள் பண்ணினாலும் இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் தட்சிணை கொடுத்தாக்கா 5000 ரூபாய் தட்சிணை கொடுக்கிற பலன் அக்ஷயமான பலன், குறைவில்லாத பலன். இப்படி குறைவில்லாததுங்கிறதுனாலதான் ஸ்வர்ணங்கள்லாம் வாங்கிறது சம்பிரதாயமா வச்சுட்டு இருக்கோம். அதனால இந்த புண்ணிய காலத்துல மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் ஆராதனம் செய்து எல்லோரும் வாழ்க்கையில் சகல க்ஷேமங்களும் அடைந்து இந்த நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும் என்று ஜெகத்குருவை பிரார்த்தனை செய்து லட்சுமி நாராயணனை பிரார்த்தனை செய்து எல்லோரும் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். ஹரி ஓம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.